வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு ஒரு தனி நபருடைய ஜாதகம் பார்த்தேன். பட் இதில் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன்னு. அடிக்கடி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் டிவி சேனலில் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். அவங்க பேரெல்லாம் சொன்னாங்க. நம்ம அவங்க பேரெல்லாம் சொல்ல வேணாம். எனக்கு நான் ரொம்ப பார்த்ததில்ல, பேர் தெரியல. ஆனாலும் அந்த நபரோட முகம் கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான பழகின ஒரு முகம். அங்கங்கே பார்க்குறோம் அப்படின்றதுனால. சரி, இப்போ கரண்ட்லி அவருக்கு ஓகே இருங்க. இந்த அமைப்புகளில் இந்த ஜாதகத்தை விளக்கிடுறேன். விஷயம் என்னன்னாக்கா, ஐயா இந்த ஜாதகம் பெருசாலாம் நல்லா வர்ற ஜாதகம், ரொம்ப சுமாரான ஜாதகம், ரொம்ப சாதாரணமான ஒரு பொண்ணை, உங்களை விட கீழ்நிலையா இருக்கக்கூடிய பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க, பெரிய அளவுக்கு பொருளாதார அமைப்புகள்லாம் இல்லாத ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட எனக்கு ஜாதகம் பார்க்குற இதே விட்டு போச்சுண்ணே. சரி, முதல்ல ஜாதகத்தை பார்த்துங்க. துலாம் வருஷம் நான் டேட்லாம் ஹைட் பண்ணிக்கிறேன். 1995 பிப்ரவரியில் பிறந்தவர். துலாம் லக்னம் 18 டிகிரி. லக்னத்தில் ராகு, லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் குரு, லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன், லக்னத்தில் 4இல் புதன், சூரியன், 5இல் சனி ஆட்சியா இருக்காரு, 7இல் கேது, 9ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன், கிட்டத்தட்ட தைப்பூசத்தை நெருங்கி போகக்கூடிய சந்திரன் மிருகசீரிட நட்சத்திரத்துல இருக்காரு. மிருகசீரிடம் புனர்பூசம் பூசம் நட்சத்திரத்துல அவர் பௌர்ணமி திதியை தொடுவாரு. ஸோ அந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய சந்திரன் 29 டிகிரி கடகத்துல சந்திரன், 29 டிகிரி கடகத்துல செவ்வாய் திக்பலம், நீச்சம் இல்லை. சரிங்களா? சரி, இதுதான் ஜாதகம். ஜாதகத்தை போட்ட உடனே ஐயா ரீசன்ட்லி ஏதாவது பிரேக்கப் நடந்ததா? ஏன்னா குரு தசையில சுக்கிரன் புக்தி, குரு தசை சுக்கிரன் புக்தி, பிரேக்கப் கொடுக்கணுமே, பிரேக்கப் நடந்ததா? ஆமாண்ணே, இப்பதான் நான் பிரிஞ்சேன். அதுக்கப்புறம் சில விஷயம் அவருடைய தொழில் பத்தி கேட்டேன். ஓகே, தொழில் என்ன செய்யறீங்கன்னு கேட்டோடனே நான் சொன்ன விஷயம், உங்களுக்கு தொழில் நீர் சார்ந்த அமைப்புகள்ல தான் பிரதர் தொழில் அமையணும். ஆனா இப்ப அது ஒரு மாதிரி பிரச்சனையா இருக்கும். எடுத்த உடனே தொழில், குடும்பம் இது ரெண்டும் இப்ப பிரச்சனையா இருக்கணுமே, பெரிய பிரம்ம வித்தையா? இல்லையே. 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல நீச்சனின் வீட்டில் உட்காந்துக்கிட்டு தசை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணோம், போட்டு புரட்டி எடுக்கணும்னே. அண்ணன் நானும் என்னென்னமோ பண்றேன், ஒரு பிடிமானம் வர மாட்டேங்குதுன்னு தொழில. ஏன் கவலைப்படுறீங்க? குரு தசை சுக்கிர புக்தி முடியட்டும். குரு தசையில சூரியன் புக்தியில இருந்து தான் எல்லா அமைப்பு, கல்யாணம் எல்லாம் குரு தசைக்கு, குரு தசை சூரிய புக்தியில மாற்றம், குரு தசை செவ்வாய் புக்தியில தான் அங்க திருமண அமைப்பெல்லாம் நடக்கும். இப்ப எதுவுமே இல்லையே அப்படின்னு உடனே அவரு, அண்ணன் நான் இன்னார்கிட்ட ஜாதகம் பார்த்தேன். அப்போ பார்த்த அமைப்புகள் அவர் சொன்னார், உனக்கு இது எதுவுமே சரியாக வராது, உனக்கு கிரேப் வரும். ஏன்னா ட்ராவல் மாதிரி, கேப் கார் ட்ராவல் மாதிரி, அது ஏன்னா அங்கே தமிழ்நாட்டில் பார்த்தனால கேப் கார் மாதிரி ஏதாவது பண்ணுங்க, பெரிய தொழிலாம் ஆரம்பிச்சிடாதீங்க, நஷ்டமாக போயிடும், அப்படி இப்படிலாம் சொன்னாருன்னு. கல்யாணம் ஆயிரும்னு சொன்னார். 2025 மே மாதத்தில் கல்யாணம் ஆயிரும்னு சொன்னார். ஆயிடுச்சான்னு கேட்டேன். எடுத்து ஆயிரும்னாருன்னா ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டேன். நான் பிரிஞ்சு போயிட்டாங்கண்ணே. குரு தசை சுக்கிர புக்தி எல்லாத்தையும் பிரித்து தானங்க வைக்க, எப்படிங்க கல்யாணம் நடக்கும்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லா அமைப்புகளில் பெரிய அளவுக்கு பேசக்கூடிய ஒரு நபருடைய ஜாதகம் பலன் பார்க்கறது. சரி, இதெல்லாம் விட்டுருங்க. யார் நான் ஒன்று சொன்னேன், பிரதர் நீங்கள் என்ன வேணாலும் வருங்க, உங்களுக்கு குரு தசை அவயோக தசை 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய 6ஆம் அதிபதி அப்படின்றதுனால 6-8 கனெக்ஷன்ல இப்போ அல்லாடிக்கிட்டு கிடக்குறீங்க. 2ஆம் பாவகம் டிஸ்டர்பா இருக்கு. சனி தசை என்ன இருந்தாலும் சனி உங்களுக்கு யோகருடைய அமைப்புகள்ல உங்களுக்கு சுபத்துவ தொழில் அமையணும். அதிகமான சுபத்துவ கிரகம் எந்த கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் நிலையாக செவ்வாயும். எப்படியா செவ்வாய்னு சொல்றீங்க? செவ்வாய் குரு 17 டிகிரி, செவ்வாய் 29 டிகிரி, கிட்டத்தட்ட 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 12 டிகிரி. செவ்வாய் இருப்பது ஒளிமிகு சந்திரனுடைய வீட்டுல. 2வது நிலையாக சுக்கிரனும், 3வது நிலையாக சந்திரனும் சுபத்துவ கிரகமாக வருவாங்க. இது மூன்றும் கொடுக்கக்கூடிய தொழில் நீர் இல்லாம ஆகாத, நீர், சமையல், சாப்பாடு, பெண்கள், இது 3 சம்பந்தப்படுற விஷயம் தான் பிரதர். இதுல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வரும் அப்படின்னா, எதுவுமே எனக்கு வராதுன்னு. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அண்ணன் நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அவங்க ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்கிட்டு இல்லைண்ணே வராதுன்றவாங்க. பிரதர், செவ்வாய் சுபத்துவம்னாலே, சந்திரன் சுபத்துவம்னாலே, நீர் நெருப்பு இல்லாம உங்களால் தொழில் அமையாது பிரதர். இப்ப எதுவுமே நீங்க இந்த மாதிரி சமையல், செஃப் கிஃப் எதுவுமே படிக்கலையா? இல்லைண்ணே நான் படிக்கல. ஆனால் ப்ரீவியஸ்ல நான் கேட்டரிங்ல வேலை செஞ்சிருக்கேனே. சில கார்பரேட் மாதிரி இடங்கள்ல தண்ணிலாம் செய்யறப்ப, அந்த சின்சாவ் சோயா தண்ணி மிக்ஸ் பண்ணி செய்யறப்ப சைனீஸ் ரெஸ்டாரண்டோட நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கண்ணே. நான் அடுத்தது தான் சொன்னேன். இப்போ நான் மட்டும் என்னங்க சொன்னேன், அதை தானுங்க சொன்னேன் அப்படின்னு. ஓகேங்களா? நான் வளர்ச்சியே இல்லாத ஜாதகம், நல்லாவே இருக்க மாட்டேன், ரொம்ப 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 சுமார், கஷ்டப்படுவேன்னு அவர் சொன்னார். ஆனால் இந்த இடத்துல நான் சொன்னேன், லக்னாதிபதி 3ல் மறைஞ்சாலும் கூட குருவின் வீட்டில் ஒளியான பௌர்ணமி சந்திரனோட அமைப்புகள்ல இருக்காரு.
லக்னாதிபதி ஒளியான சந்திரனுடைய அமைப்புகள்ல இருக்காரு. லக்னத்துல ராகு இருப்பது மட்டும் தாங்க டல்லு. லக்னத்துல ராகு இல்லைன்னா பெரிய ஆள் நீங்க. ராசி சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம், ராசிநாதன் சந்திர அதியோகம் சொல்லி எல்லா கிரகமும் வலுத்திருக்கு. குரு தசை சந்திர அதியோகத்துல இருக்கிறனால முதல் பகுதி வாட்டி எடுத்துருச்சு. அஷ்டம சனி அது இதுன்னு சொல்லி அப்படி இப்படி முடிஞ்சு இந்த இடத்துல குரு தசையிலிருந்து சூரிய புக்தியிலிருந்து மாற்றம் வர ஆரம்பிக்கும். குரு தசை சூரிய புக்தியில லாபாதிபதின்றதுனால ஏதாவது ஒரு தொழிலை சின்னதா ஆரம்பிக்க போறீங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாங்க. ஓகே, இந்த அமைப்புகள்ல இந்த ஜாதகருக்கு அது இல்லைன்னு சொல்லி அவருக்கு ஒரு பிடிமானமே கிடைச்சி மட்டும் இல்லைங்க. நான் அது இதையும் சொன்னேன். ஆமா பிரதர், கொஞ்சம் ஹேர் கலர்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு லுக்ல வந்து நான் சொன்னா உங்களுக்கு நம்புறது கஷ்டமா இருக்கும். ஒரு 1.5-2 வருஷம் கழிச்சுட்டு வரும்போது அண்ணன் இந்த விஷயத்த சிம்பிளா ஆரம்பிச்சேன்னா இன்னைக்கு இப்படி இருக்குன்னு நீங்களே சொல்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த அமைப்பு இதுல எதை நீங்க அவ்வளவு அழகா சொல்றீங்க? ஒன்னாவது விஷயம், லக்னாதிபதியின் சுபத்துவம். லக்னாதிபதி 3ல மறையக்கூடாது. 32 வயசு கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொன்ன. 32 வயசு கல்யாணம் நடக்காது. ஏன்? சுக்கிரன் 3ல மறையக்கூடாது, மறைஞ்சிட்டாரு. ஆனா பூர்ண சந்திரனுடைய வளர்பிறை சந்திரனுடைய பரிபூர்ண அதியோகத்துல இருக்கிற 3 சுபர்களும் சந்திர அதியோகத்துல இருக்கிற அட்டகாசமான யோக ஜாதகங்க. நீ நல்லா இல்லைன்னா சனி தசையில நல்லா இருக்கிறதுக்கான ஃபவுண்டேஷன் சூரிய சந்திர புக்திகள்ல கண்டிப்பா வந்தே ஆகணும். ஏன்னா சூரியனும் ஓரளவுக்கு நல்ல தன்மையில இருக்காரு, கேந்திர வலிமையோட இருக்காரு. சந்திரன் சுக்கிரனுடைய பார்வையில இருக்காரு. செவ்வாய் அட்டகாசமா இருக்காரு, திக்பலமா. என்னங்க வேணும்? 2 அதிகார கிரகங்கள் வலுத்திருக்கக்கூடிய அருமையான யோக ஜாதகம் அப்படின்னு சொன்னேன். இந்த அமைப்புகளை பார்க்கும்போது நீங்களும் ஒரு வகையில புரிஞ்சுக்கங்க. எல்லாரும் சில நேரத்துல வந்து அவங்களோட எந்த நபர் சொன்னாலும் கூட அவங்களுடைய மூட்டை பொறுத்து பலன்கள் அமையலாம். அன்னைக்கு அவங்களுக்கு வீட்டுல பிரச்சனையோ மனைவியோட பிரச்சனையோ இல்லை யாரோ ஒருத்தர் வந்து கஷ்டப்படுத்திட்டா நீங்க கேட்கறதுக்குலாம் ஆகும்னு சொல்லி ஒரு டிசப்பாயின்மெண்ட் பலன் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த ஜாதகம் கஷ்டப்படுற ஜாதகம் இல்லைங்க. சரிங்களா?